கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் 21 நோன்பை தராவை 27வது நாட்களுடைய முழுமையாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அல்லாஹ் தஆலா சுவர்க்கம், நரகம் மற்றும் அவருடைய படைப்புகள் இவைகளை குறித்து என்று ஓதப்பட்ட அதிகமான திருமறைகள் சொல்லி காண்பித்தன. சூரா வாக்கியா குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அது வறுமையை நீக்கக்கூடிய சூரா. உங்களுடைய மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். மகரிபுக்கு பின்னால் அதை வழமையாக போதிவார்கள். உங்களுடைய இல்லங்களில் வறுமை இருக்கட்டும், வறுமை நீக்குவதாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஜாபிர் அவர்கள் அவர்களுக்கு நிறைய சகோதரிகள், அவர்களுக்காக உதவி செய்வதற்காக சில சகாபாக்கள் கேட்டபோது, இல்லை எனக்கு வேண்டாம், காரணம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்த சூரா வாக்கியாவை என்னுடைய சகோதரிகள் மாலை நேரத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை கொண்டவர்களை செல்வந்தர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றுவார். அந்த அளவுக்கு வாக்கியா சூரா குறித்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான சூறாக்களை கொண்டு நம்முடைய கண்டிப்பாக அமைப்பதனால் குறைந்தபட்சம் மனப்பாடம் செய்யப்பட்டால் பார்க்காம நம்ம என்ன சல்லா கொடுத்து முடிச்சிருந்தா ஓடுவதில் தான் சில நேரம் உட்காரலாம். மன அமைதி கிடைக்கின்ற தன்மை கொடுச்சு எப்ப விடுவாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறோம். இறைமறை அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் போதப்படக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்ற அமைதி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம். அப்படியான இடங்களில் இருந்து நம்ம வழிபாடுகளில் போகக்கூடாது. சற்று நேரம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய அருளை தகுதியுடன் மக்களாக நாம் மாற்றிக்கொள்ள. காரணம், சுவர்க்கவாசிகளுடைய நிலைகளுக்கும் நரகவாசிகளின் நிலைகளுக்கும் அல்லாஹ் திருமணம் எழுந்திருக்கின்றார். சுவர்க்கத்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தபோது அல்லாஹ் சொல்வார்கள், மாலா ஐனு ரஹத், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்த்திட முடியாத நேமத்துகள் சுவர்க்கத்திலே இருக்கிறது என்பதால் அப்படியான நேமத்துகளை எல்லாம் சுவர்க்கத்திலே தன்னுடைய நல்லடியார்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கிறார். சில நிகழ்வுகள் கண்ணால் பார்த்து சுபஹானல்லாஹ் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு புகழ்வோம். சில விஷயங்கள் நம்முடைய உள்ளங்களிலே உதிக்கும். சில விஷயங்கள் காதலில் கேட்கும்போது பார்க்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். ஆனா சுவர்க்கத்தினுடைய வர்ணனையை குறித்து சொல்லியிருந்த போது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுமே அதனுடைய வர்ணனை கேட்டு முடியாது. யாருடைய உள்ளத்திலும் இப்படிதான் சொர்க்கம் அப்படின்னு வர்ணிச்சு கற்பனையில கூட ஒரு உள்ளத்துல கூட வந்துட்டாரு வர முடியாது. அப்படியான ஒரு சுவர்க்கத்தை சொல்லி காட்டுறாருன்னா அது எத்தனை பேர் உயர்ந்த சுவர்க்கம், அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யணும். அடுத்து இந்த இறுதி 10 இதற்கும் இழந்தார் நரகிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இறுதி 10 நாட்கள். இந்த இறுதி 10 நாட்களில நமக்கு கற்றுத்தரப்பட்ட துவா அல்லாஹ் ஆஜிலினார், அல்லாஹ் ஆஜிலினார் என்பதாக நீங்கள் துவா கேள்வி சொன்னாங்க. அல்லாஹ் ஆஜிலினார் அதுகில்லல் ஜன்னத்தை ஏற்படாது. ஏன்னா என்னுடைய விடலை நரகத்திற்கு நீ தூரமாக்கின, சொர்க்கத்திலே என்ன நுழையுது அப்படின்னு இந்த கடைசி மூன்றாவது துவா
காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் மலக்குகளையும் படைத்தான், ஷைத்தானையும் படைச்சான், மனிதத்தையும் வர்க்கத்தையும் படைச்சான். எல்லாவற்றையும் படைத்தான். நல்ல வகையில ஒன்று, தீவைகளை ஒன்று எல்லாம் படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு வழிகளையும் காண்பித்து கொடுத்தான். உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் வகதைனாகும் வசதை, இந்த மனித சமுதாயத்தில் நாம் இரண்டு வழிகளை காண்பித்து கொடுத்தோம். சொர்க்கம் போகணுமா, இந்த வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினால் நரகத்தின் மூலைக்கு செல்வான் அப்படின்னு இரண்டு வழிகளையும் நாம் குர்ஆனின் மூலமாக, தூதர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம், அறிவித்து கொடுத்திருக்கிறோம் தான் சொல்லி காட்டுகிறான். அப்ப இரு வழிகளுமே இருக்குது. சுவர்க்கத்துக்கு போற வழி வேணுமா, நரகத்துக்கு போற வழி வேணுமா, ரெண்டையும் எல்லாம் நம்ம கையில கொடுத்துட்டான். லக்கலையா உங்களுக்கு இஷ்டம் எது வேணும் நீங்க தேர்ந்தெடுத்து, உங்களுடைய அமல்களை கொண்டு, உங்களுடைய செயல்களை கொண்டு நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதான் அந்த உரிமையெல்லாம் நம்ம கிட்ட வழங்கிட்டான். இப்ப நாம் இது நாள் வரைக்கும் இந்த 21 நோக்குகள், இந்த 21 நாட்கள் நம்ம இருந்து எப்படி விடைபெற்று இருக்கிறது, நம்முடைய இமாத்துகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துச்சு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டினுடைய ரமலான் நமக்கு எப்படி பலனளிக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கலாம். ஏதோ நோன்பு வச்சோம், சஹர் செஞ்சுட்டோம், கொஞ்ச நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுத்தோம், பார்த்தோம், அசுரனுடைய நேரம் அடிச்சு வட நெருக்கி கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், நீட்டி சொல்லி கொடுத்தாங்க, நோம்பத்தை வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து இஷாவுக்கு வந்துட்டோம், தராவியை தொழுட்டோம், முடிஞ்சு படிச்சு அடுத்த நிமிஷம் அடுத்து வரும். இப்படி ஓடுறது பேர் வாழ்க்கை அல்ல. சகோதரர்கள், சற்று நேரம் வந்து அமர்ந்து திருமறையை நம்மளோட கையில் எடுக்கணும். குர்ஆனுடைய தொடர்பை நாம் அறியப்படுத்தணும். ஏனென்றால் குர்ஆன் அது அகில உலக மக்களுக்கும் அருள்படையாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது, நேர்வழியாக கொடுக்கப்பட்ட குர்ஆன். நீங்க அந்த குர்ஆனை சிந்திக்கக்கூடிய, எடுத்து ஓதக்கூடிய, பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு போயிடுச்சு, இல்லாமல் இருக்கு. மற்ற உலகத்துடைய எல்லா அலுவலர்களும் நேரம் ஒதுக்கக்கூடியதான். ஒரு குர்ஆனுடைய ஆயத்துகள் வசனங்கள் ஓதப்படுதுன்னா சலாம் கொடுத்தா சிரிச்சு ஓடணும். வார வாரம் சூறாக்கள் அவருக்கு ஓதப்படுகிறது, அதனுடைய நேரத்தில் யாசிர் ஓதப்படுகிறது. ஆனா உட்கார்ந்து கேட்பதற்கு நேரம் இல்லை. நம்ம தான் மோதல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காத்து கேட்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஓதப்படுமானால் அதை நீங்கள் காது காத்து கேளுங்கள், அல்ல நீங்கள் அல்லாஹ்வால் ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள், அருள் பொழியப்படுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் எங்கே கிடைக்கும்? அவருடைய வசனங்கள், ஆயாத்துகள் ஓதப்படக்கூடிய இடங்களிலே கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சூரா கமர்ல அதிகமாக அந்த வாசகத்தை சொல்லிட்டாருன்னா, வலது எஸ்ஸல் குர்ஆன் இந்த குர்ஆனை உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், எளிதாக்கி கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் மனனம் செய்து கொள்வது உண்டா, அதை படித்து படிப்படி பெறப்படுவது உண்டா என்பதாக கமர்ல சூரா கமர்ல அல்லாஹ் பல இடத்தில் இந்த வசனத்தை திரும்ப சொல்லிட்டாரு. உலகத்தினுடைய அற்புதங்களை எடுத்து பாருங்கள். குர்ஆனை போல அற்புதமான வேலை எதுவுமே இல்லை. முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் இன்ஜீல், ஜபூர், தௌராத் அந்த நபிமார்களுடைய உள்ளங்களில் மட்டும் இருந்துச்சு. அவங்களுடைய கவுமுகளுக்கு அது இல்லை. நபி அவர்கள் படித்து காட்டுவார்கள், ஓதி காட்டுவார்கள். அவர்கள் வஃபாத்தாளர்கள் அந்த வேதம் அவங்களுக்கு இல்லை. ஆனா குர்ஆன் அது சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தோடு தொடர்புடையதாக அல்லாஹ் ஆக்கிப்படுத்திருக்கிறான். பெரிய அற்புதம். ஒரு புஸ்தகத்தை எடுத்து புத்தகத்தை ஒரு 4 வரி 10 வரி நீங்க மனப்பாடம் பண்ணி பாருங்க, அதை அப்படியே ஒப்பிக்க முடியாது. சில வார்த்தைகள் மாற்றமாக தான் வரும், சில வார்த்தைகள் முன்பிரிவாக தான் வரும். அதே நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களை ஒரு 10 முறை ஒரு ஆயத்தை 10 முறை சொல்லி பாருங்க, மாறவே மாறாது. அப்படியே பசுமரத்தை அனுப்பி பதிஞ்சு போகும். அதெல்லாம் அல்ல சொல்றான், உங்களுக்கு நான் குர்ஆனை எளிதாக்கி கொடுத்துருக்கோம். நபி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டாங்க குர்ஆன். நபி அவர்கள் மட்டும் ஓதவில்லை, மலக்குகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. மலக்குகளும் வந்து ஓதி காட்டுவாங்க. வந்து ரமலான்ல ஹதீஸ்ல வந்து நீங்களாம் ரமலானுடைய காலத்தில் அந்த ஆண்டில குர்ஆனை 2 முறை ஜிப்ரீல் ஸலாம் ஓதி காட்டினார்கள். நபி அவர்களும் ஜிப்ரீல் ஸலாம் ஓதுறாங்க.
அத்தகைய சிறப்பு மிக்க குர்ஆன், அவர்களுடைய சிறப்புகள் என்ன சூரத் கமரில் விவரித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படியான அருள்மறை குர்ஆன் பாருங்க, சிறுவர்கள் உள்ளங்களில் பதிவு செய்யப்படுகிறது. முதல்ல பிள்ளைகளை மதரசால போட்டு விடும்போது ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணக்கூடியவர்கள் முன்ன விடுவாங்க. ஏன்னா இளமைகள் பசுமருத்தானிங்கிறாங்கல்ல, அது அங்கதான் பதியும். அதே ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, சூறாக்கள் பாடம் பண்ணுங்க, எத்தனை தடவை தலையில தண்ணி கொடுத்தாலும் அந்த நேரம் பாடமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடுத்தடுத்த நாள் பாருங்க, வீட்டு நம்ம ஓதலாம் பாருங்க. ஆனா அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில பதிவு செய்யப்படுது. கடந்த காலங்களுடைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். கொரோனா பீரியட்ல கீழக்கரை போன்ற நகரங்கள்ல 8 வயசு பெண் பிள்ளைகள், ஆண்கள் போல பெண் பிள்ளைகள் முழு குர்ஆனை மனனம் செய்தார்கள். சமீபத்தில் திருச்சியில கூட நிகழ்ந்த ஒரு விழாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 8 வயசு சிறுமி முழு குர்ஆனை பாடப்பட்டது. எப்படிங்க சாத்தியமாச்சு? 6666 ஆயிரத்துக்களை அவர் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட உள்ளத்தில் அல்லாஹ் எடுத்து கொடுத்தான். இப்ப இதெல்லாம் நாம் எளிமையாக்கி கொடுக்கிறோம் என்ற தன்மை அல்லாஹ் சொல்ல முடியாது. மற்ற புத்தகங்களை நீங்க அது மாதிரி பாடம் பண்ணவே முடியாது. நிறைய ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, தஃசீர்கள் இருக்குது, எடுக்கிறோம், அந்த நேரம் படிக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த நேரம் நமக்கு நினைவுல இருக்கும் அந்த ஹதீஸ்கள் தான் இருக்காது. ஆனா குர்ஆனுடைய வசனங்கள் அது அற்புதமான வேதம். அப்ப இளமையில இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு நம்ம காலையில மற்ற மதரசாவில் அதை கற்றுக் கொடுக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் அது மறக்கிறதே இல்லை, அந்த பாடம் அழியதே இல்லை. அல்லாஹ் அப்படி கூட்டத்துல பசுமரத்தாணி போல பதிய வச்சிடறோம். 60-70 வருஷம் நம்ம குர்ஆனை பாடம் பண்ணல, இளமையில சிறு பிராயத்துல பாடம் பண்றோம். அது எக்காலும் மறக்கிறது இல்லை. ஆனா மற்ற புத்தகங்கள் நீங்க படிச்சு பாருங்க, ஒண்ணு வேணாம், 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் படிக்கணும், +2க்கு மேல காலேஜ் தான் போகணும். அந்த படிப்புக்கு உண்டான புத்தகங்கள், அதுல உள்ள நிகழ்வுகள் இன்னமும் நமக்கு நினைவில் இருக்குங்களா? அந்த நேரத்துக்கு படிச்சா எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், முடிஞ்சு வச்சு. ஆனா இது அப்படி அல்ல. இது மவுத்து வரைக்கும் நம்மளோடு வரக்கூடியது. மவுத்துக்கு பின்னாலும் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியது. சொன்னாங்களா இல்லைங்களா? குர்ஆனும் நோம்பும் ஒரு அடியானுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். நபருல சிபாரிசு செய்யலாம். குர்ஆன் சொல்லும், இவன் இரவு பகலும் என்னை ஓதி கொண்டே இருந்தான், இந்த மனிதருக்கு நீ நல்ல ஆடைகளை அணிவிக்கணும், சொர்க்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குர்ஆன் அல்லாஹ் வாதிடு. அல்லாஹ் சிபாரிசு பண்ணுது. நோன்பு யாரெல்லாம் பகல் காலங்களில் தாகித்து இருந்தான், இரவு காலங்களில் இமாம்களை ஈடுபட்டான், அதாவது இந்த பள்ளியுடைய குற்றங்களுக்கு மன்னிச்சு சுவர்க்கத்தை கொடு அப்படின்னு நோம்பும் குர்ஆனும் அல்லாஹ்வுக்கு சிபாரிசு செய்யும் நாங்கள் சொல்றேன். அப்ப அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்களா நோன்பு வைக்கிறது. ஆனா பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய எளியவர் இன்னமும் பகல் காலங்களில் பகிரங்கமா போய் டீ கடையில் உட்கார்ந்து எத்தனை பெரிய வேதனையான கடைக்கு போடுவோம், நம்ம கடையை கலந்துட்டு போக முடியாது. பெரிய மனிதர்கள் கடைகளில் உட்கார்ந்து பகிரங்கமா, கிராமங்கள் கூட நம்ம ஊர்ல பெரிய வேதனையா இருக்கு. சின்ன பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்க, அது வெயிலா இருக்குது, பள்ளிக்கூடம் போறாங்க. இந்த நிலையில நோன்பு ஆர்வம் அந்த மனிதருக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். என்ன சொல்றேன், ஆனா உயர்ந்த வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த பெருமறை குர்ஆனுடைய சிபாரிசு நோன்பை குர்ஆனை அறிவிக்கும் பொழுது அவர்களுடைய சிபாரிசுக்குரிய